கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்கோம் ஒரு 3 மந்தாவே. இந்த ப்ராடக்ட் அவ்வளோ பீக்ல இருக்கு மார்க்கெட்லயும் சரி, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் செல்லிங் அண்ட் ஃபாஸ்ட் செல்லிங்னு சொல்லுவேன். யார் வந்தாலுமே இந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு ஆபி கிரேடு ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த காரை மஸ்டா ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லா ஃபெசிலிட்டி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு கார்ல கொடுத்துருக்காங்க. பேக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்னி ஒன்று வந்துருது, அடிஷனல் வீல் கொடுத்துட்றாங்களா. அது இல்லாம 4 வீல் டிரைவ், சஸ்பென்ஷன் பாருங்க பயங்கரமா கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா மெட்டல் வித் பிளாஸ்டிக் சேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நீங்க லாங் டிரைவ் ஓட்டுறீங்க, நீங்க வந்து ஒரு ஆபி கிரேடு நீங்க ட்ராக்ல ஓட்டுறீங்க, ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறீங்க, ஆஃப் ரோட்ல ரக்கடா ஓட்டுறீங்கன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் ப்ராப்ளமே வராது. ஏன்னா எங்க டீம்லயும் இந்த மாதிரி கார் ஒன்று வச்சிருக்காங்க, அதனால சொல்றேன். மற்றபடி ஸ்பேர்ஸ் நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போய் இடிச்சிங்கன்னா கம்பல்சரி ஸ்பேர் எங்கேயாச்சும் போய் இடிக்க தான் செய்யும், உடைய தான் செய்யும். உடஞ்சாலும் ஸ்பேர்ஸ் கிடைக்கும், ஸ்பேர்ஸ் நம்ம மாத்திக்கலாம், நீங்க எங்ககிட்டயே கொடுக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் நீங்க வாங்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எங்க சர்வீஸ் பண்ணணும்னு தெரியலனா கூட எங்க கிட்ட கொடுங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இல்ல இந்த மாதிரி காரை அப்கிரேட் பண்ணணும், எனக்கு இந்த ஸ்பீட் பத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு அப்கிரேடும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படிலாம் ஸ்பீட் போகுது, இதோடைய ரிமோட் எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நாங்க அப்லோட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோடைய ரிமோட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்களா, ஸ்டேரிங்கை ரிவர்ஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணணும், கார் ஆன் பண்ணாதான் பேர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், த்ராட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட், த்ராட்டல் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்கை ட்ரிம் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. அது இல்லாம இங்க லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு, ஹை ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா. இந்த சேனல் 3ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட் வந்து பிளிங்க் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நீங்க அப்படியே ஸ்டேபிளா எரியற மாதிரி வச்சுக்கலாம். ரிமோட்டோட இந்த ரைட் லெஃப்ட் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாவே கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டியை பத்தி நீங்க கம்பேரே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு இந்தியன் பிராண்ட் இருக்கு, சேம் ஸ்பெக்ல தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ் இது ரொம்ப பெட்டரா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், நாங்க செக் பண்ண வரைக்கும். அவங்களுடைய மார்க்கெட்டிங்னால அந்த பிராண்டு ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கே தேவையில்லைங்க, நீங்க செம்ம குவாலிட்டி செம்ம பீக்ல இருக்கு இந்த பிராண்டு. அதே மாதிரி இதுல என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கழட்டி காட்டுறேன் பாருங்க. இதுக்கு மேல இருக்கிற பில்ட் குவாலிட்டியே சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வென்ச்சரே நாங்க ஆல்ரெடி 30 பீசஸ் கிட்ட சேல் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம் யூடியூப்ல. இது ஆனா ஃபுல் ரிவ்யூ நம்ம வீடியோ போட்டது கிடையாது. இதுல என்னென்ன பேட்டரினா 7.4 வோல்ட்ல 1300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களா. அது இல்லாம ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர், ஒரு இஎஸ்சி வந்துருதா, ஒரு ரிசீவர் வந்துருதா. அது இல்லாம ஒரு மோட்டர், ஆனா பிரெஸ்ட் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பிரெஸ்ட்லெஸ் யூஸ் பண்ணல, பிரெஸ்ட் மோட்டர் தான். பட் இது வந்து 4 வீல் டிரைவ். அதே மாதிரி சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் ராடு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க உள்ள சுத்துறது அப்படியே கிளியரா தெரியும் உங்களுக்கு. இப்படி சுத்தும் போதே 4 வீல் டிரைவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்க என்கிட்ட தைரியமா எடுத்துட்டு வரலாம். நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய அப்கிரேட் பண்ணி கொடுப்போம். இதுல வந்து லைட் ஆப்ஷனு வேணும்னா லைட்டு நீங்க வச்சுக்கலாம், வேணாம்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்கும், ஸ்டேபிள் ஏரியா ஆரம்பிச்சிருச்சா. அதே மாதிரி சார்ஜிங் போட்டு இதுலயே கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் நீங்க போடுற மாதிரி இருக்கும். 4 ஹவர்ஸ் போட்டா கண்டினியூஸா நீங்க ஒரு 1/2 hour to 45 minutes ரன் பண்ணலாம். அடிஷனல் பேட்டரி வேணும்னாலும் என்கிட்ட கிடைக்கும். ஒரு மினிமம் பட்ஜெட்ல நல்ல ஆபி கிரேட் ட்ரை பண்ணணும்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு வாட்டி. இது லைட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. எந்த மாடலையும் ஆபி கிரேட்ல லைட் வராது, இதுல கொஞ்சம் லைட் ஆப்ஷன்லாம் நான் கொடுத்துருப்பாங்க. லைட்டை நீங்க எதாவது சொன்னல சேனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க ரெட்ல. ஒரு அடிஷ்னல் வீல் கொடுத்துட்றாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா வீல் வந்து எதுலையுமே கொடுக்கணும், வித் ரிமோட கொடுத்துட்றாங்க. டயர் ஒன்று
பேக்ல பாத்தீங்கன்னா நீங்க வீலிங் பவர் கொடுத்துட்றாங்க. எங்கேயாச்சும் போகும்போது அடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி கொடுத்துட்றாங்க. இதோடைய சஸ்பென்ஷனை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப தரமா தான் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இந்த சிவிடியா இருக்கட்டும், இது எப்படி இருக்குன்னு நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபோர் வீல் டிரைவ் நீங்க லைக் பண்றீங்கன்னா இந்த காரை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஸ்பீடை மட்டும் லைட்டா தான் த்ராட்டில் பண்றேன். வண்டி எந்த ஒரு வைப்ரேட்டுமே இல்லை, அப்படியே ஸ்மூத்தா இருக்கு. வீலிங் அப்படியே நீங்க ஃபுல் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா போகும். ட்ரிஃப்டிங்க்கு, மண்ணு, ஆஃப் ரோடு எல்லாத்துலயுமே போட்டு பயங்கரமா அடிக்கலாம். எப்படி வீலிங் அடிக்காம நம்ம வந்து மீடியம் ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்பீட்ல வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படியே ஸ்பீடு உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. மீடியம்ல வைக்கிறேன். பிரேக்கிங் சிஸ்டம் பயங்கரமா இருக்கு. ஸ்பீட் ஆஃப் ரோடு வீலிங் அடிச்சுட்டே போகலாமா? ரெடி, 1 2 3.
நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நல்ல ஒரு ஹாபி கிரேட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காரை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதோடைய பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க, தரமா தான் இருக்கும், எந்த ஒரு குறையுமே இருக்காது. நிறைய பிராண்ட்ஸ் உங்க சஜஷன்ல வந்துட்டே தான் இருக்கும், ஃபீல்ட்லயும் வந்துட்டே தான் இருக்கும். அதை கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. இந்த காரை நாங்க நிறைய சேல் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான். இந்த காரை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த வீல் வேணாம் ப்ரோ, இந்த வீலை எடுத்துட்டு வேற வீல் ஆர்டர் போட்டு எனக்கு பக்காவா பண்ணி கொடுங்க, செட்டிங் பண்ணி கொடுங்கனாலும் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க வந்து நம்ம ஸ்டோர்ல விசிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோருக்கு நீங்க எப்ப வேணா வரலாம், எந்த டைமுக்கு வேணா வரலாம். எனக்கு வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எப்பவுமே அப்டேட்லயே இருப்பேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.